வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோன்னா, நாம் தண்ணி போட்டால் ஒரு நாள் அடங்குவாங்க, ரெண்டு நாள் அடங்குவாங்க. 10 நாளாக குடிச்சிட்டு போதைன்னு அடங்கலிங்க. இவனை அடக்கிறதுக்கு இவங்க குடும்பத்துக்கு திராணி இல்லை. கேட்டால் அம்மா தங்கச்சியும் வந்து கொந்தளிச்சு பேசுவாங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு பண்ணிட்டுக்க நீங்களே பாருங்கள். ஒரு பைத்தியக்கார நாய் நான் பஞ்சர் ஓட்டுறக்கே இப்போ பஞ்சராகி போச்சுன்ட்டு இது பண்ணிட்டு இருந்தா, இந்த பைத்தியக்கார நாய் என்னங்கிற பஞ்சர் ஓட்டுற காசு இருக்குங்க. டேய் ஸ்டெப்னி வச்சுக்கிறேன் மெண்டை இதுவாரு, இது கழட்டிகிட்டே இருக்கிற. இப்போ ஸ்டெப்னி வச்சுக்கிறேன் மெண்டல். ஸ்டெப்னி வச்சு தாண்டா உனக்கு வீடியோ போடாங்க. ஒரு ஸ்டெப்னி தெரியுதா? ஸ்டெப்னி வச்சு தாண்டா வீடியோ போட்டேன் மெண்டல் பைத்தியம் மெண்டலை. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காருக்கு அடியில் உட்காந்துட்டு பஞ்சர் போடுறா, அது ஒரு வீடியோ. அப்புறம் நடு ரோட்டில் உட்காந்துட்டு ஒரு ஆள் பஞ்சர் போடுறா. இந்த ஆள் போதையேன்னு தெரியலிங்க. அதாவது நாம் தண்ணி போட்டு வண்டி ஓட்டினாலோ இல்லை வண்டியில் போனாலோ காவல்துறை 10,000 ரூபா அபராதம் விதிக்குது. ஒரு ஆள் போதையை போட்டு உட்காந்துட்டு பஞ்சர் ஓட்டுறாரு, கார் எடுத்துகிட்டு போகிறாரு, சண்டைக்கு போகிறாரு மளிகை கடையில். அதை இவர் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிற. இந்த ஆளுக்கு குடும்பம், மான, மரியாதை எதுவுமே கிடையாதுங்க. என்ன காரணம்னா பணம், இலவச வருமானம் வருது. அப்புறம் பார்த்து பேசும்போது மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடுங்க, உனக்கு என்ன, உன்ற வேலையை பார்க்க மாட்டேன், இவங்களை பற்றியே பேசுனேன். அதான் அவனுக்கெல்லாம் சுய அறிவு இருக்குன்ற. சுய அறிவு வளர்த்துங்க. அதாவது சுய அறிவு வளர்த்தோன்னா நிறைய வீடியோ போய் பாருங்கள். இந்த ஆளை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுகிறாங்க. அதாவது நடு ரோட்டில் உட்காந்துட்டு பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் போதையே தெரியல. அப்புறம் குடியை கெடுக்குன்ட்டு அவங்க மனைவி காயத்ரி உட்காந்து பேசுவாங்க. கணவர் 10 நாளாக தண்ணி போட்டு அலட்சியாட்டியும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கேட்டால் என்னோடய பையனுக்கு மனசு சரியில்லை, மனசு சரியில்லை, 3 நாள் வீடியோ போடல, சப்ஸ்கிரைபில் தப்பாக நினச்சிக்குவாங்க. அவங்க அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இவங்க அம்மா அப்பா இதை பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டால் சத்தியமாக பார்ப்பாங்க. ஆனால் கருத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்கள வந்து திட்டுவாங்க. அவங்க அப்பா அதை பற்றி தெரியாது. அவங்க அப்பா இது வரைக்கும் சொன்னதில்லை. அவங்க அப்பா ஏதோ கோயம்புத்தூரில் வேலை செய்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா கம்பெனியில் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி பையனை பார்த்ததுக்கு அவங்க அப்பா ரொம்ப கேவலப்படணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, யாருமே குடிக்காத ஆள் கிடையாது. இன்றைக்கி இந்த கூலி வேலைக்கு போகிற ஆள் கண்டிப்பாக குடிப்பாங்க. ஆனால் வீட்டில் கம்முன்னு இருந்துக்குவாங்க. இந்த ஆள் குடிச்சிட்டு வலைதளத்தில் உட்காந்துட்டு அவ்வளோ அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்கிறான்னா என்ன காரணம்னா, 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் காரணங்க. இந்த ஆளோட வீடியோ பார்த்து ஆதரவு கொடுக்குறாங்களேங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா இப்போ போட்டுக்கிற வீடியோ யூடியூப்பில் போட்டுக்க மாட்டார். ஃபேஸ்புக்கில் போயிட்டு அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருப்பாங்க. என்னென்னா இந்த ஆளுக்கு கேவலமெல்லாம் கிடையாது. இந்த ஆளுக்கு தேவை பணம் பணம் பணம். இவங்க குடும்பத்துக்கு தேவை பணம். அப்புறம் இவங்க தங்கை நேற்று உட்காந்துட்டு அனைவரும் நலம் வர வேண்டும், இன்றைக்கி சனிப்பிரதோஷங்க, 4 to 6 அட்வைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிவிட்டு உங்கள் அண்ணனுக்கு போய் திருத்திட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு. அதுதான் இவங்க தங்கை. அதாவது எங்களை பற்றி அதில் சில கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன் இளவரசி வீடியோவே போடல அப்படின்ட்டு. அதுக்கு அவர் ஒருத்தர் கமெண்ட், அவர் இன்னும் போதை இறங்கல, போதையில் ஏற்றிட்டு இருக்கிறாருன்னு அந்த கமெண்டை அந்த அம்மா கலைமதி விவரமாக டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப யாராச்சும் கமெண்ட் பண்ணால் அதை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த கலைமதியோட குணத்தை பார்த்தீங்கன்னா, மாமியார் வீட்டிலலாம் வீடியோ போடலிங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ணன் குடிச்சிட்டு அழிச்சாட்டியம் பண்ணா, அண்ணன் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு வீடியோ போட்டான்னா நாம் வந்து அடுத்தவங்களுக்கு வீடியோ போடலாம். நம்மளுக்கு வருமானம் வரணும் இல்லைங்க. அண்ணன் எக்கடா கட்டி போனானுங்க. ஆனால் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நானும் ஃபோனில் அட்வைஸ் பண்ணுங்க, ஆனால் வீடியோவாக போட்டாங்கன்னா தான் அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தை பற்றி இவங்களே சொன்ன மாதிரியே இல்லைங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் 10 நாளாக அடங்கலிங்க. ஒரு ஆள் வந்து போதை போட்டு, எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 10 வருஷமாக சோசியல் மீடியாவில் நானும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள் நான் பார்த்ததில்லை. அப்புறம் அவங்க மனைவி இப்போ பற்றி சொல்கிறேன்னா, மனைவிக்கு நல்லாவே தெரியுங்க. அவங்க மனைவிக்கு தேவை பணம், கறி, சோறு, ஆடம்பரம். ஏன்னா உழைக்கல இல்லைங்க. அதாவது உழைச்சிருந்தா இந்த அருமை உங்களுக்கு தெரியும். உழைக்காமல் வந்து மாதம் பூரா வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு இப்போ கெட்ட வார்த்தை திட்டி வீடியோ போடுறது, புருஷன் குடிச்சிட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறது, அப்புறம் குழந்தை காமிச்சு வீடியோ போடுறது, மாதம் 1 to 1.5 லட்ச ரூபா. அப்புறம் குடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? இது வந்து இலவச வருமானம் தான்.
அதாவது உழைச்சி வாழ வேண்டும். உழைக்காமல் நாங்கள் வந்து வீடியோ போட்டு சம்பாதிச்சு குடித்து ஜாலியாக அதுலேயும் ஒரு வருமானம். அப்புறம் பார்த்தா குடியை கெடுக்கும், இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டேன். அந்த அம்மா இதோட 1000 டைம் சொல்லியிருக்கு. பொதுவாக கணவர் குடித்து சுற்றிட்டு இருந்தா மனைவி ஒன்றா டைவர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை வாழ மாட்டாங்க, அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வசனம் பேசிட்டு இந்த மாதிரி குடியை கெடுக்கும், குடியை தான் கெடுக்கும். 10 நாளாக ஒரு ஆள் குடிச்சிட்டு சுற்றிட்டு ரோட்டில் உட்காந்துட்டு பஞ்சர் ஓட்டுறாரு, காருக்கு அடியில் போய் வீடியோ போடுறாரு. இது வந்து பெருமைன்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் முட்டாள் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களேங்க, அவங்கள தான் சொல்லணும். அண்ணா குடிக்காதீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள். இலகாயோ அபிஷியல் ஃபேஸ்புக் எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கிறாங்க. நீ எல்லாம் மனுஷனாயா இப்படி 10 நாளாக குடிச்சிட்டு இருக்கிறிய? சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துக்கிறாங்களா இவன் சேனலில்? இந்த ஆளுக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லைன்னு கேட்டால் சுத்தமாக அறிவு இல்லைங்க, கேவலத்தின் உச்சம். இப்போ இன்றைக்கி போதையை போட்டு வண்டி ஓட்டினாலே ஃபைன் போடுறாங்க போலீஸ்காரு. இது சோசியல் மீடியாவில் குடிச்சிட்டு உட்காந்துட்டு பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, அடியில் வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் என்ன யூடியூப்பா இல்லை என்னென்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னா இலவச வருமானம். அதாவது உழைச்சிருந்தால் அந்த அருமை தெரியுங்க. இன்றைக்கி காலையில் ஒவ்வொருத்தர் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இன்றைக்கெல்லாம் குடும்பம் நடத்துகிறத கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்னா நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க, நிறைய பேர் லேண்டு வாங்கியிருப்பாங்க. இந்த ஆள் லேண்டு வாங்குறதுமே, ஃப்ரிட்ஜு வாங்குறதுமே, வாஷிங் மிஷின் வாங்குறதுமே, கார் வாங்குறதுமே எல்லாமே ஃப்ரீ. இப்படி ஓசில் வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு இதை பற்றி என்ன தெரியுன்னு கேட்டால் கொந்தளிச்சு பேசுவாங்க. அம்மா, தங்கை, அப்புறம் மனைவி, நீங்களாடா பணம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு யூடியூப் தாண்டா பணம் கொடுக்குறது, எத்தனை நாய்களை நான் பார்க்குறது, அந்த நாய்களை பிறந்தொல்லிட்டு நாய்கள்னு சொல்கிறத வேறு யாரும் இல்லை, சப்ஸ்கிரைபர் தான். அதாவது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு அறிவு வேணும்னா நிறைய வீடியோ போய் பாருங்கள். இந்த ஆளோட வீடியோவை ஒன்றுமே இல்லைங்க, குடிக்கிறது, தண்ணி போடுறது, மளிகை கடைக்காரங்க கூட சண்டை, ரோட்டில் சண்டை, அப்புறம் பொண்டாட்டி கூட சண்டை, அப்புறம் பொண்டாட்டி திட்டுறது, அப்புறம் பொண்டாட்டி அப்படியே நடிச்சுட்டு இந்த மாதிரி குடியை கெடுக்கும், இனிமேல் குடிக்க மாட்டேங்க, நாங்கள் கோயிலுக்கு மாலை போடுறோங்க. இதுதாங்க இவங்க வீடியோ. அதாவது வலைதளத்தில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஒரு கேவலமான பர்சன்னா இந்த ஃபேமிலி நான் சொல்ல. ஏன் திருப்பி இவங்கள சொல்கிறேன்னா இவங்க மட்டும்தாங்க இப்படி இருக்கிறாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர். அந்த சிந்திப்பு எந்த காலத்துலையும் நடக்காது. இன்றைக்கி அதாவது போதை அன்னைக்கு தான் சொன்னார், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இனிமேல் குடிக்க மாட்டேன், கரெக்டாக இருப்பேன்ட்டு மறுபடியும் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மனைவி கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்கன்னா வந்து குடியை கெடுக்கும், இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு நடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா முழுக்க இலவச வருமானம். இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் தான் மக்கள் நம்புவாங்க. அந்த வீடியோவில் போய் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியமா குடி முக்கியமானு கேட்டிருப்பாங்க. அது ஒரு 62,000 பேர் பார்த்துருப்பாங்க. பல்ஸ் பார்க்குறாரு. இந்த மாதிரி வீடியோ போட்டால் நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, நம்மளுக்கு என்ன கவலை? குடித்தாலும் பார்க்குறாங்க, சண்டை பிடிச்சாலும் பார்க்குறாங்க, கெட்ட வார்த்தை பேசினாலும் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை? அப்புறம் மனைவி அப்பப்போ நடிப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புத்தரை மாதிரி வேஷம் போட்டு நாங்கள் இனிமேல் குடிக்க மாட்டோங்க, எங்கள் வீடியோ பாருங்கள், நாங்கள் எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம், அப்புறம் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பேசுவாங்க. கணவன், மனைவி, தங்கை. அவங்க தங்கை பற்றி சொல்லணுன்னா அண்ணன் இப்படி குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பிரதோஷத்துக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க. உங்கள் அண்ணன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? வலைதளத்தில் உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு எந்த அளவுக்கு கேவலத்தின் உச்சமோ அந்தளவுக்கு கேவலம். இந்த மாதிரி ஒரு பர்சனை எந்த ஒரு சோசியல் மீடியாலும் பார்த்தல. எத்தனையோ ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை ஃபேமிலி யூடியூபர்ஸில் ஒரு நீங்கள் வீடியோ யாராச்சும் குடிச்சிட்டு வீடியோ போடுறாங்களா? குடிச்சிட்டு தண்ணி போட்டு ஆட்டம் போடுறாங்களா? 10 நாள் ஆச்சுங்க. என்ன ஒரு குடி? அதில் ஒரு ஆள் குடித்தா அவன் குடும்பம், குழந்த, குட்டி இதை பற்றியெல்லாம் நினைக்கணுமா வேண்டாமா? இல்லை, இந்த ஆளுக்கு அதை பற்றி எதுவும் கவலை இல்லை. நம்மளுக்கு பணம் வருது, இலவச வருமானம் வருது. அது என்ன நான் சொல்கிறது? எத்தனை பேர் திட்டியிருப்பாங்க அந்த வீடியோவில்? ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், அத்தனை பேர் திட்டியிருப்பாங்க. மொத்தத்தில் சிந்திப்பு நடத்துங்க, சுய அறிவு வளர்த்துங்க. குடிகார வீடியோக்கெல்லாம் நீங்கள் என்றைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அதே பார்த்து தான் மறுபடியும் நாம் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு தோணும்.
யோசிங்க, இன்னும் நிறைய டைமுக்கு யோசிங்க. இப்போ நான் பேசுகிறனால என்னோடய வீடியோ பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இவனை இந்த ஆளை பற்றி தெரிஞ்சுக்கோணுங்க. இந்த ஆள் வீடும் கட்டுவார், ஹெலிகாப்டர் கூட வாங்குவார். என்ன காரணம்னா மாதம் 1.5 லட்ச ரூபா வருமானம். அதாவது மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் வருமானம் வரோன்னா கிட்டத்தட்ட ஒரு வியாபாரத்தில் 50 லட்ச ரூபா முதலீடு போட்டால் தான் 1 லட்ச ரூபா வருமானம் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஆள் உட்கார்ந்த இடத்துலையே குடும்பத்தை காட்டியும் பொண்டாட்டி காட்டியும் கெட்ட வார்த்தை பேசி மாதிரி தண்ணி போட்டுமே வீடியோ போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பருமே ஃபேஸ்புக்குமே நான் பார்த்தது இல்லைங்க. ஃபேஸ்புக்குங்கிறது எல்லோரும் பார்க்கக்கூடிய செய்தி தான். ஆனால் இருந்தாலும் தண்ணி போட்டு ஓவர் ஆட்டங்க. இந்த ஆள் அடக்கிறக்கு யாருன்னு கேட்டால் யாரும் முடியாத அடக்குது. காவல்துறையும் கண்டுக்காது. போதையை போட்டு அங்கே உட்காந்து பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. யோசிங்க, சிந்திப்பு நடத்தினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். நன்றி, வணக்கம்.